சென்னையில் இறக்குமதி வகை நாயான ராட்வைலர்கள் கடித்து குதறிய 5 வயது சிறுமி இன்னும் பாதிப்புகளிலிருந்து மீளாத நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திற்கு அருகே வெறிநாய் கடிக்கு 3 குழந்தைகள் ஆளாகியுள்ளனர். ராசிபுரத்தை அடுத்த வடுகம் கிராமத்தில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள்தான் வெறிநாய் கடிக்கு ஆளாகியுள்ளனர். 5 வயது தேஜஸ்வரன், யாகவீர் மற்றும் 11 வயது பிரியதர்ஷினி ஆகியோரை வெறிநாய் கடித்துள்ளது. இவர்களில் பிரியதர்ஷினி, யாகவீர் ஆகியோருக்கு தடுப்பூசி போட்டு அனுப்பிய நிலையில் சிறுவன் தேஜஸ்வரனுக்கு முகத்தில் நாய் கடித்து குதறியதால் தையல் போட்டு குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். தெருவில் நாய்கள் சுற்றித் திரிவதால் சாதாரணமாக கூட வெளியே போக முடியவில்லை என்கிறார் பிரியதர்ஷினியின் தாய். தெருநாய் நிறைய சுத்திட்டு இருக்குதுங்க. அந்த 2-3 பேர்த்த இன்னைக்குள்ள 3 பேர்த்த கடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் என் பொண்ணை தான் கடிச்சது. என் பொண்ணை கடிச்சுன்னா இன்னொரு வீதியில போய் ஒரு பையனை கடிச்சிருச்சு. நாங்க ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து ஜிஹெச்சுக்கு போனோம், வடுகம் ஜிஹெச்சுக்கு போனோம். அங்க ஊசி போட்டு நீங்க ராசிபுரம் போங்க, கடி நிறைய இருக்கிறதுனால அங்க போய் போடுங்கன்ட்டாங்க. அங்க போய் ஊசி போட்டு வந்து வீட்டுக்கு கூட வரல, இன்னொரு பையனை கடிச்சு சதையே தையல் போடுற அளவுக்கு வந்துருச்சு. இந்த தெருநாய்க்கு என்ன வழி? இந்த நாய்களெல்லாம் ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. ஊருக்குள்ள ஒரு வீதிக்கு 10-20 நாய் சுத்துது. ஆடுகளையும் கோழிகளையும் கடித்த தெருநாய்கள் இப்போது குழந்தைகளை கடிக்க தொடங்கிவிட்டதால் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்திருப்பதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உமாவிடம் கேட்டபோது வீதியில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் குழந்தைகளுக்கு முறையாக சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். வட்டார வளர்ச்சி அலுவலர் அருளப்பனிடம் கேட்டபோது வடுகம் பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து கருத்தடை செய்ய உள்ளதாக தெரிவித்தார். வெறி பிடித்த தெருநாய்களால் ஆபத்துகள் காத்திருப்பதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடுகம் மக்கள் வலியுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ராசிபுரத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ்.